ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க. நல்லா பொடிசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் ஒரு 2 பல்ஸ் மோடு விட்டு அரைச்சி சேர்த்துக்கங்க. இது மாதிரி நல்லா பொடிசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோதுமை ரவையோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நான் 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன். இதில் 3லேருந்து 4 பேர் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கோதுமை ரவை 1 கப் எடுத்தோம், அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணீராக ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா சாஃப்டாக ஊறி வரும். அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 5-6 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெங்காயம் நல்லா கலந்து வதங்கி வந்ததும் இதோட 1/2 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கேரட், 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பச்சை பட்டாணி, உங்கள் கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் அப்படியே மூடி குக்காகட்டும். பட்டாணி உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கோம். நல்லா குக்காகி வரட்டும். சரியாக 1 நிமிஷம் ஆனதும் திறக்கிறேங்க. நல்லா வெஜிடபிள் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கலந்துடுங்க. கலந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஊற வச்ச கோதுமை ரவையோடு சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையும் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம வதக்கி வேக வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ இதை அப்படியே நீங்கள் குட்டி பவுலில் கூட ஃபில் பண்ணி ஸ்டீமரில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கரண்டியில் ஃபில் பண்ணி வேக வைக்க போகிறேன். அதனால் நல்ல குழி கரண்டி, கொஞ்சம் பெருசான கரண்டியாக எடுத்துக்கங்க. அதில் துருவன தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு அடியில் பரப்பிட்டு இப்போ கலந்து வச்ச ஃபில்லிங் எடுத்து உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும். இந்த கரண்டியில் நீங்கள் எண்ணெய்லாம் எதுவுமே தடவ வேண்டியதில்லை. இட்லி பிளேட்டில் இது மாதிரி குழிகளில் இலை இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இல்லாட்டி கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் தடவிட்டு இது மாதிரி எல்லா குழிகளிலுமே ஃபில் பண்ணி எடுத்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பிளேட்டில் ஃபில் பண்ண முடியுதோ அத்தனை பிளேட்லேயும் வரிசலாக ஃபில் பண்ணி அடுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். நல்ல கமகமன் மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையே இல்லை. அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி கோதுமை ரவையில் கிச்சடி, உப்புமா, தோசை கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி தினமும் இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. குடும்பமே உங்களுக்கு பாராட்டும். அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் காலை நேரத்தில் உடனடி பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம். நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.